ஹலோ மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுவேன். முக்கியமாக நேச்சுரலாக நம்ம தமிழ்நாட்டு எலெக்ஷன் டிவி அதில் என்னென்னா டிவிக்கே தான் நிறையா இடத்த பிடிச்சி 108 நம்ம 109 இடத்த பிடிச்சிட்டு. அதுக்கப்புறம் நேற்று அதை பார்க்கும்போது நேற்று நான் லைவ் போட்டிருந்தேன். அப்போ அந்த லைவில் பார்க்கும்போது ஒரு வீடியோ வந்துச்சு. அந்த வீடியோ தான் நான் ரீல்ஸாக ஷார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணி யூடியூப்பில் போட்டேன். அது போடும்போது அந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. டிவிக்கு லீடிங்ல இருந்தாலும் சிஎம் ஆகிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டுல சிஎம் ஆகணும் அப்படின்னா 118 சீட்டு கண்டிப்பா ஜெயிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 118 சீட்டு டிவிக்கே ஜெயிச்சிருச்சு. அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா தளபதி விஜய் டிவிக்கே ஈஸியா ஆட்சி அமைச்சிரும். தளபதி விஜய் சிஎம் ஆயிருவாரு. ஆனா ஒருவேளை டிவிக்கே 118க்கு கீழே வாங்கிட்டாங்க அப்படின்னா வேற ஏதாவது கட்சி ஜெயிச்ச கட்சி டிவிக்கே கூட அலையன்ஸ் வச்சா மட்டும் என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. டிவிக்கே தமிழ்நாட்டை ஆள முடியும், விஜய் சிஎம் ஆக முடியும். ஒருவேளை டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்துட்டாங்க, நாங்க ஒரு திராவிட கட்சி, நாங்க வந்து மத்தவங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சேர்ந்துட்டாங்க அப்படின்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்கிறதுல சிக்கலாயிரும். டிவி அது பார்க்கும்போது நமக்கு தெரியும் என்னன்னா 118 இடம் இருந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு சொல்லி போட்டேன். அதே ஒருத்த கமெண்ட் போட்டிருந்தேன். ப்ரோ ஆமா ப்ரோ, ஏதோ 14 நாளுக்குள்ள அந்த சிஎம் ஆகுதுன்னா அதுக்கு யாருக்காவது கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற அந்த ரீசனை பற்றி அது கமெண்டும் எனக்கு வந்துச்சு ஷார்ட்ஸில். அதுக்கப்புறம் யோசித்தேன், ஓகே டிவிக்கு யாருக்கு கை கொட்டணும், இப்போ யார் சிஎம் ஆகுவானே எனக்கு இன்னும் தெரியல. டிவிக்கேக்குள்ள எப்பயும் யார்கிட்ட கை கொட்டுவாங்களா, இல்லைன்னா எப்பயும் டிவிகேக்கு டிஎம்கேக்கும் ஆகாது. அது கன்ஃபார்ம். டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் ஆகாது. அப்போ யாராவது கை கொட்டுவாங்க, அதுதான் இதுவரை எனக்கு தெரியல. நீங்கள் என்னென்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க, இல்லைனா அது என்ன மாதிரின்னு எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் முடியல. இப்போ ரீசெண்டாக நான் இன்னொரு ரீல்ஸ் ஃபுல்லாக தான் வருது. 118 இருந்தால் மட்டும் சிஎம் ஆக முடியும், 234 தொகுதிக்கு அதுக்கு பாடி ஆகணும். அது இன்னைக்கு நைட்டு ஒன்று வந்துச்சு. இப்போ விஜய் வந்து 2 இடத்துல நிற்காரா, 2 இடத்துல நிற்கும் போது அந்த 2 சேர்க்க மாட்டாங்களா, ஏதாவது ஒன்று தான் சேர்ப்பாங்க. அப்படின்னா எத்தனை 109 இருந்தால் 108, அப்போ எக்ஸ்ட்ராவும் ஒன்று வேணும். இப்போ அதுக்கும் யாருக்கு கை கொடுப்பாரு அதுவும் தெரியல. இன்னும் முழுசாக நமக்கு ஒன்றுமே தெரியாத என்ன பண்ணணும் தெரியும். இப்போ பிஜேபி நேச்சுரலாக என்ன விஜய் நான் டாப்பில் நிற்கும் போது பிஜேபி ஃபோன் அடித்து வெளியிட்டாரு. அப்படி தான் வருது, தூக்குறேன் எல்லா ரீல்ஸும் அதே தான். 118 வரும், 118 ஜெயிக்க முடியும், சிஎம் ஜெயிப்பாரா விஜய் ஜெயிப்பாரா. ஆனால் இதுவரை யாரும் பண்ணாத விஷயத்த 2 டாப்பில் நினைச்சு, ஒன்று ரெட்டலை, இன்னும் உதயசூரியன், இந்த 2த்தையும் தோக்க அடிக்க முடியாதான் நான் நினைச்சேன். இப்போ என்ன விஜய் வந்த உடனே 2 பேரையுமே கீழே இறக்கிட்டாரு. அண்ணே அதே முக்கியம் என்ன, சிஎம் தோற்றாருப்பா. அவரே இடத்துல குளத்தூர் இடத்துல அவர் நின்னா திமுக தெரியும், அவரே இடத்தையே தோற்றாரு தான் ரொம்ப பெரிய இது. இன்னொன்று நாம் தமிழ் கட்சி, நாம் தமிழ் தான் ஒரு 2, 3, 4 இடத்துல ஜெயிப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அந்த இடத்துல கூட அவர் தோற்று போயிட்டாங்கன்னா நான் நம்பவே முடியல. எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு, எப்படி தான் தோற்றாரு இவரும் தோற்க முடியுமா. ஒரு 2-3 இடம் அவர் மாநாடு வைக்கும் போதே எவ்வளோ பேர் இருந்தாங்க, 2-3 லட்சம் பேர் வரும்போது நான் நினைச்சேன், ஓகே மாநாடு இவ்வளோ வச்சாரு, தேசிய தலைவர் அப்படின்னு நான் நினைச்சா அதுவும் தோற்றுட்டார் தலைவர். நம்பவே முடியாது. நான் இன்னும் வர இன்னும் தோற்றுட்டாரா, ஐயோ. அதுவும் அவர் போட்டோலே வந்தாங்க நேற்று லைவ் போட்டாங்க. நேற்று அவர் சீமான் கட்சி அவர் பேஸே கொண்டு வர 3 பேஸ் தான். டிவிக்கு அவரு, விஜய், அத்தம் பன்னீர்செல்வம் அவரு, அவங்க அத்த என்ன உதயசூரியன் கட்சி இருக்கிற அவங்க 3 பேஸ் மட்டும் நான் நேற்று லைவ் போடும்போது இருந்தாங்க. யாருமே நான் தமிழ் கட்சி அவங்க யாரையுமே காமிக்கல. ஜெயிப்பாங்கன்னு நினைச்சேன். நான் எனக்கு ஓட்டேரியே கிடையாது. இது வேற எனக்கு ஓட்டேரியே கிடையாது. நானே ஓட்டேரி இல்லை. நான் நினைச்சேன், ஓகே நான் தமிழ் கட்சி 2-3 தொகுதி குடிப்பாரு அப்படின்னு நினைச்சேன். அதையும் குடிக்கல. நான் என்ன இவரு குடிக்கலையே, ஐயோ கதை முடிஞ்சிட்டா அப்படின்னு நினைச்சேன். இன்னொன்று விஜய் அவரு ஃபஸ்ட்டு காலையிலே பார்க்கும்போது ஏடிஎம்கே தான் ஃபஸ்ட்டு நின்னாரு. 79 நின்றுட்டு இருந்தாரு. இவ்வளோ எடுத்து நிற்காது இவரு. நான் எதிர்பார்க்குறேன் ஏடிஎம்கே ஜெயிச்சுருவாங்களா அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறம் சான்றிதழ் பார்க்கும்போது ஒரு 4. ஓகே மக்களே, இப்போதைக்கு டிவிக்கே தான் லீடிங்காக இருக்கா. இப்போ டிவிக்கே தான் லீடிங் இருக்காத, டிவிக்கே தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைச்சேன். அடுத்த என்ன சொல்ல,
டிவிக்கு தான் லீடிங் இருக்கு, டிவிக்கே ஜெயிக்கும். திரும்பவும் எலெக்ஷன் நடக்க வாய்ப்பு இருக்கு. எலெக்ஷன் இப்போ யாருமே ஒட்டிக்கல, டிவிக்கே கூட சேர மாட்டேன், டிஎம்கே சேர மாட்டேன், ஏடிஎம்கேவும் சேர மாட்டேன் அப்படிங்கிறது என்னன்னா எலெக்ஷன் நடக்கும். இந்த எலெக்ஷன் நடந்தா யார் ஜெயிப்பாங்கன்னு பார்ப்போம். எலெக்ஷன் நடக்கவே கம்மியாக வாய்ப்பு. அடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி நம்மலாம் பார்க்குறோம். ஓகே, அடுத்து என்ன நடந்தாலும் நம்ம மறக்காம நம்ம சேனல் பார்த்துட்டே இருங்க. ஓகே, பாய்.